இப்போ நமக்கு ஒன்லைன்ஸ் வந்து எதில் வேணால் வரும். எதில் வேணால் நம்ம டக்குன்னு ஒரு வீடியோ ரீல்ஸ் பார்ப்போம், அதில் ஒரு ஒன்லைன் வரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது படிக்கிறப்போ, ஏதாவது நியூஸ் பேப்பர் பார்க்குறப்போ எதனாலும் நம்ம ஒன்லைன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி படத்தை வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் படிச்சிருப்பேன், ஒரு நியூஸ் படித்தேன், அதுலேருந்து தான் நான் வந்து எழுதினேன் அப்படி சொல்லி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எது வேணால் ஐடியா வரும். எனக்கு வந்து நான் ஒரு சில விஷயம்லாம் யூடியூப்ஸில் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அவர் 2 சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சஜஸ்ட் பண்ணேன். ஒன்று வந்து பிக் பேங் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று. அதில் என்னென்னா ஒரு டாபிக் எடுப்பார், அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லுவார். சால்ட்டுன்னு ஒரு விஷயம் எடுக்கிற ஒரு டாபிக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, உப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி வந்தது, அதோட வரலாறு ஃபுல்லாக சொல்லுவார். இந்த மாதிரி எந்த டாபிக்கான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாம் ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நான் அந்த வீடியோ சும்மா பார்க்குறப்போ எனக்கு ஒரு 2-3 ஒன்லைன்ஸ்லாம் தோணும், நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு ஒன்லைன்ஸுமே வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து மித்தாலஜி பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கும். அது மாதிரி இன்னொரு சேனல் இருக்குது, சியூன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே வந்து கிரீக் மித்தாலஜி, ஏன்ஷியன்ஸ் மித்தாலஜி, நம்ம ஹிந்து மித்தாலஜி எல்லாமே பேசியிருப்பாங்க. அதுலேருந்து சில ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்க்கு நான் வந்து ஒன்லைன்ஸ்லாம் எழுதி வச்சு. ஸோ எனக்கு இந்த 2 சேனல் ரொம்ப பிடிக்கும். இதுலேருந்து நான் ஐடியாஸ்லாம் எடுத்துப்பேன். ஸோ அது சஜஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது முக்கியமான விஷயம். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால பண்ணோம், அவ்வளோதான்.